ஹலோ மீன் திஸ் இஸ் ஹர்ஷா ஃப்ளிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜேகே டான் ஷாட் பார்க்கலாம். ஸ்ட்ரேஞ்சர் பாய் ஃப்ரெண்ட் ஹேமா அவ கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஹேமா. இன்னைக்கு ஒன் டேவை நல்லா என்ஜாய் பண்ணு, ஓகேவா? ஸோ சூன் வா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ சூன் வா, ஓகேவா? ஸோ நீங்களும் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க மிஸ். ஸோ ஓகேவாங்க, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் பாய் ஃப்ரெண்ட் ஜேகே டான் ஷாட் கூட போகலாம். ஓகே மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன் தான். இப்போது கம்பெனியில் ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அது ஒருத்தர் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அட்டன் பண்ணி மேம் சொல்லுங்கள் மேம், எங்கள் வயன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது அந்த பிஏ பார்த்துட்டு வயன் மேம் உள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதான் முக்கியமாக போயிட்டுருக்கு மேம் அப்படின்னு அந்த பிஏ சொல்கிறாரு. பிஏ இப்போ அவகிட்ட ஃபோனை கொடுங்க. மேம் அவங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, அதை பற்றி தான் எல்லா ஸ்டாஃப்ஸ் கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொடுக்கவா அப்படின்னு இப்போ அந்த பிஏ சொல்கிறாரு. அங்கேருந்து யார் கால் பண்ணியிருப்பாங்கன்னா என்னோட அம்மா தான். ஸோ அவங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக வயனை கால் பண்ண சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமாக நான் பேசணும் அப்படின்னு என்னோட அம்மா கத்துறாங்க. ஓ ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அந்த பிஏவும், அப்பா இந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற வார் இருக்கே, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரே தோத்தடிச்சிரும் போலக்கு. அப்பப்பப்பா என்னால் முடியலப்பா, இந்த கம்பெனியில் ஏன்டா ஜாயின் பண்ணோன்னு இருக்குது, சரி போகுவோம் அப்படின்ட்டு அந்த பிஏவும் அப்படி தான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அந்த மீட்டிங் நடக்கிற ரூம்குள்ளே பார்க்கலாம். ஸோ வயன் இப்போ அப்படியே தான் உட்காந்துட்ருக்கா. சுன்ஹோன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அப்படி தான் அந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய கொடுத்துட்ருக்காரு, லைக் நியூ ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வயன் பார்க்குறா, அப்படி தான் அவர் என்ன சொல்கிறாரு கவனிச்சிட்ருக்கா, ரொம்ப சின்சியராக அப்படி கவனிச்சிட்ருக்கா. அவரும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ வயன் பார்த்துட்டு, இந்த ப்ராடக்ட் எவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் வைப்பீங்க, சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா, லைக் என்ன மாதிரி அப்படின்னு வயன் கொஷின் கேட்டோன்னே சுன்ஹோ பார்த்துட்டு, மேம் மேபி ஒரு 1000 மேலே அப்படின்னு சுன்ஹோ சொல்கிறாரு. நோ, 1000 மேலே வச்சா நம்ம இதில் நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதை 1000க்குலாம் வைக்கக்கூடாது, மேக்ஸிமம் 3000 கிட்ட வைக்கணும். ஏன்னா இது ஒன்றும் நார்மலான கிளாஸஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் கிடையாது, இங்கே இருக்க எல்லாம் நம்மளை மாதிரி பெரிய கிளாஸ் இருக்க மக்கள் மட்டும்தான் இதை வாங்கணும். ஏன்னா அவங்க தான் தைரியமாக காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க, அவங்க தான் யூஸே பண்ணுவாங்க, தவிர மற்றவங்களாம் வாங்கி சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படி திரும்ப எங்கேயோ கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காகலாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்கிறது கிடையாது, யூஸ் பண்ணி அதுக்கான ரேட்டிங் நமக்கு கொடுக்கணும். ஸோ அப்போனா நம்ம நிறைய ப்ரைஸஸ் வச்சாதான் பெரிய பெரிய கிளாஸஸ் மக்கள்லாம் கண்டிப்பாக அதை வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் இதை வச்சு ஒரு பார்ட்டி இருக்குது. ஸோ இதை நம்ம அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடலாம், அதாவது இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock மேலே இந்த ப்ராடக்ட் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ பெரிய பெரிய கிளாஸஸ் இருக்கவங்க எல்லோரும் இன்வைட் பண்ணுங்கள். ஸோ எல்லா கம்பெனி ஸ்டாஃப்ஸ் தென் அவங்களோட சிஓ எல்லாருமே நம்ம பார்ட்டிக்கு வரணும். ஸோ அது பொறுப்பு பிஏ அப்படின்னு இப்போ வாயின் கூட்டணி. ஐயோ கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருந்த பிஏ வராரு. மேம் சொல்லுங்கள், இந்த இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருங்க, லைக் எல்லாருக்கும் லிங்க் மூலிமா சென்ட் பண்ணிவிடுங்க, ஓகே அப்படின்னு வயன் அப்படி சொல்கிறா. இப்போ பிஏ பார்த்துட்டு ஓகே மேம் நான் சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பிஏவும் கிளம்பிட்டாரு. ஸோ வயன் அப்படியே தான் உட்காந்துட்டு சுன்ஹோவை போக சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வயன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே வரா. ஸோ அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் அவளுக்கு பவ் பண்ணுறாங்க. இப்போ வயன் அப்படி தான் அவள் கேபினில் போய் அப்படியே உட்காடுறா. ஸோ இப்போது பிஏ பார்த்துட்டு, பிஏ லிங்க் சென்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வாங்கி கேட்குறா. ஆமாம் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பிஏ சொல்கிறாரு. ஓகே இன்றைக்கி 6 மணிக்கு பார்ட்டி இருக்குது, ஸோ எல்லோரும் இன்வைட் பண்ணிவிடுங்க, தென் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வயன் சொல்லிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் அவர் ஓகேன்றாரு. ஸோ இப்போ அப்படி தான் பிஏ போகிறதுக்கு முன்னாடி, மேம் உங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, பெரிய மேம் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போது பிஏ சொல்கிறாரு. அம்மாவா, சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு நம்ம வயனை அனுப்பி வச்சுட்டா. இப்போ வயன் அப்படி தான் அவங்க அம்மா கால் பண்ணி, ஹலோ அம்மா அப்படின்னு வயன் பேசுகிறா. பார்த்தா மேடு தான் எடுக்கிறாங்க. சொல்லு வயன்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா இல்லையா அப்படின்னு வயன் கேட்குறா. இப்போ மேட் பார்த்துட்டு, அம்மா இப்போ தான் ரூமுக்கு படுக்க போனாங்க, நீங்கள் முன்னாடியே கால் பண்ணாங்களாம், ஆனால் நீங்கள் எடுக்கலையா, ஐயோ நான் ரொம்ப பெரிய மீட்டிங்கில் இருந்தேன், அம்மா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா அப்படின்னு வாங்கி கேட்குறா. இப்போ மேடும் சரிம்மா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் இப்போ ரூமுக்கு போய் வயன்மா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ மேடு சொன்னோன்னே இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன்கிட்டலாம் பேச முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்
அப்படின்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்க. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா, என்னம்மா சொல்லுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கேருந்து கத்திட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, அது என்னவா என் நான் ரொம்ப பிஸியாக இருக்கும் போதுன்னா நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, இதுவே நீ பிஸியாக இருந்தால் மட்டும் நான் ஒத்துக்கணுமா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஐயோ அம்மா, உனக்கே தெரியும் நம்ம ப்ராடக்ட்டில் நியூவாக ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராடக்ட். ஸோ அதை பற்றி தாம்மா ஒரு மீட்டிங் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு வாங்கி சொல்கிறேன். உனக்கு அம்மாவோட ப்ராடக்ட் தானே முக்கியமாக போச்சு, கம்பெனி தானே முக்கியமாக போச்சு. ஐயோ அம்மா என்னம்மா, அப்போ அப்பாவோட கம்பெனி நான் தானே ரன் பண்ணணும். வயன் அப்படி உங்கள் அப்பா மாதிரியே பேசாத வயன். அம்மா சரி டேப்லெட் போட்டியாம்மா, சாப்பிட்டியா, நான் சொன்ன அந்த டேப்லெட் கரெக்டாக போட்டியா, நான் உனக்கு எடுத்து வச்சிருந்தேன், எல்லாம் போட்டாச்சு, நீ டென்ஷன் ஆகாது அப்படின்னு வயனம்மா சொல்கிறான். சரி ஓகேம்மா, சரி வயன்மா, சொல்லுமா, என்ன பண்ணுற? இங்கே தான் கேபினில் உட்காண்ட்ருக்கேன். ஏம்மா? நான் உனக்கு என்னம்மா திரும்பவும்மா? ஏய் நீ கம்முனு இரு, உனக்கு 27 வயசாகிடுச்சு வாயன், இதோட உனக்கு என்னடி எவ்வளோ நாளடி நான் வெயிட் பண்ணுறது? உனக்கு வயசேறுது, நாளைக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகி பின்னாடி உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வயன்மா வருவாங்க அப்படின்னு வயனம்மா ரொம்ப அக்கறையாக தான் கேட்குறாங்க. வயன் அப்படி கடுப்பாகிட்டு, அம்மா இங்கே பாருமா, எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அப்போது லைஃபு ஃபேமிலி அப்படி இப்படி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நல்ல நம்ம கம்பெனி மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாதுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் நான் பெரிய கம்பெனியோட சிஓ தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பையன் ஒன்று நல்லா பார்த்துப்பான். நீ ஓகே மட்டும் சொல்லு, சின்னதாக ஒரு பிளைண்ட் டேட் மட்டும் போயிட்டு வந்துரு. அம்மா பிளைண்ட் டேட்டா? என்னால் முடியாதும்மா. நீ ஆல்ரெடி நிறைய டேட்லாம் கொடுத்து பிளைண்ட் டேட்டில் என்ன போக முடியாது. ஐயன்மா நீ பிளைண்ட் டேட் மட்டும் போ, ஜஸ்ட்டு அவங்கள பாரு, அவங்கக்கிட்ட பேசு, மனசார பேசு, அவ்வளோதான், பேசிட்டு ஓடியாந்துரு. உனக்கு பிடிச்சிருந்தா மீதி நம்ம கதையை பேசிக்கலாம், ஓகேவா அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அம்மா பிளைண்ட் டேட்லாம் என்னால் போக முடியாதும்மா, இப்போ எனக்கு டைம் இல்லை, ப்ராடக்ட் வர இன்றைக்கி 6 மணிக்கு லான்ச் பண்ணுறோம் ஈவினிங், ஸோ பார்ட்டி வச்சுருக்கோம், அதை பற்றி நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணுமா, ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு வாங்கி சொல்கிறா. இப்போது வயனம்மா பார்த்துட்டு, போ அம்மாக்காக எதுவும் செய்ய மாட்டேல்ல, ஓ இதுக்கப்புறம் டேப்லெட்லாம் அம்மா போட மாட்டேன் அப்படின்னு அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அம்மா ஏம்மா பிளாக்மெயில் பண்ணுற வயன், இப்போ புரியுதில்ல, ஒரே ஒரு தாட்டி அம்மாக்காக இந்த பிளைண்ட் டேட் மட்டும் உனக்கு பிடிக்கலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மா பிளைண்ட் டேட்லாம் உனக்கு கூட்டு போக மாட்டேன், உண்மையா ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லை, சரி ஓகே ஏதாவது பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு இங்கே சொல்லவே வேணாம், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்பா ஒரு வழியாக இவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் என் ஆசை தீரும் அப்படின்ட்டு அப்படியே தான் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ பார்த்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம், நீங்கள் அப்படியே தான் தலையில் கை வச்சுட்ருக்கீங்க. இப்போ பிஏ வராரு ரொம்ப ஹாப்பியாக, மேம் இன்விடேஷன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், அப்புறம் எல்லா கம்பெனிஸையும் வரேன்னு சொல்லி ஒரு அழகான நோட்டை அனுப்பியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் அப்படியே தான் பிஏவை அப்படியே தலையில் கை வச்சுட்டே பார்க்குறீங்க. மேம் என்னாச்சு, தலை வலிக்குதா, டீ போட சொல்லவா? ஐயோ என் தலைவலி எங்கள் அம்மா தான், அதுக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ போய் பிஏ பார்க்குறாரு. என்னாச்சு மேம் திரும்பவும் கல்யாணம் பற்றி? ஆமாம் பிஏ, நீங்களாவது எங்கள் அம்மா கிட்டே வந்து பேசுகிறீங்களா? ஐயோ மேம் நான் என்னன்னு உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறேன். ஆமாம் இல்லை, நீங்கள் என்னான்னு பேசுவீங்க, எங்கள் அம்மா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இதில் பிளைண்ட் டேட் வேறு போயிட்டு வரணுமா, அதாவது இப்போது நான் அதுக்கு கிளம்பி இப்போ போய் பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் பிளைண்ட் டேட் கூப்பிட்டு போக மாட்டாங்களாம். என்ன பண்ணுறது பிஏ? அப்போ அம்மா சொல்கிறது உண்மை தானே மேம்? பிஏ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை எங்கள் அம்மாக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து மேம் இல்லை மேம், உங்களுக்கு 27 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அப்புறம் அம்மாவாது இருக்கட்டும் ஃபேமிலியெல்லாம் அப்படி தானே யோசிப்பாங்க. ஸோ பொண்ணுக்கு 27 வயசு ஆகிடுச்சு, அதே வேறு நீங்கள் ஒரே பொண்ணு உங்கள் வீட்டுக்கு செல்ல பொண்ணு வேறு, உங்கள் அம்மா உங்களை பற்றி தானே நிறையா யோசிப்பாங்க. அப்படின் போது நீங்கள் அப்படியே தான், ஆமாம் இல்லை எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு நான், அதனால தான் எங்கள் அம்மா இவ்வளோ யோசிக்கிறாங்க எனக்காக. சரி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிளைண்ட் டேட் நல்லா இருக்குமா? மேம் நான் பிளைண்ட் டேட் இது வரைக்கும் போனதில்லை, எங்கள் வீட்டில் என்ன பொண்ணு பார்த்து அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு இப்போ ஒரு குட்டியாக ஒரு பொண்ணு இருக்கா அவ்வளோதான். ஆனால் இப்போ எவ்வளோ அழகாக வேலை செய்கிறீங்க, ஃபேமிலி இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களே. மேம் அப்படி கிடையாது, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒர்க்லாம் பண்ண முடியாதுலாம் கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். என் ஒய்ஃப்க்கு நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன், அவ்வளோ ஒர்க் போயிட்டு தான் இருக்கா. ஸோ என் பாப்பாவை நான் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவ்வளோ ஒர்க் கிளம்பிடுவா, நானும் என் ஒர்க்கு கிளம்பிடுவேன். இப்போ எப்படி நான் எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி தான் வீட்டில் என் ஒய்ஃப்க்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
அவளுக்கு குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணி என் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறது அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் உங்களை பார்க்கவே நான் வரேன். ஸோ லேட்டாக இருந்தால் கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ பிஏ சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பிஏ உங்களோட ஃபேமிலிக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கும் உங்களை மாதிரியே லைக் நானும் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா கண்டிப்பாக நான் டெய்லி ஒர்க் வருவேன் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பிஏ பார்த்து சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை மேம், இப்போது கேர்ள்ஸ்னால் டெய்லி ஒர்க் வர முடியுமான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வர ஹஸ்பண்ட் கண்டிப்பாக நல்லா மனுஷனாக தான் இருப்பார். ஸோ உங்களுக்கு ஏற்றபடியே இருப்பார் மேம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சரி ஓகே. ஸோ அம்மா பிளைண்ட் வெயிட் வேறு சொல்லியிருந்தாங்கல்ல, அம்மா அட்ரஸ் அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்களே, என்ன அட்ரஸ் இன்னும் காணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. பார்த்தா அட்ரஸே உங்கள் அம்மா அனுப்பிட்டாங்க. அதானே பார்த்தேன், அட்ரஸ் அனுப்பாமையா போவாங்க, அனுப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே நான் அட்ரஸை பார்த்துட்ருக்கீங்க, க்ரீன் ஹோட்டல். ஓகே, போயிட்டு வந்துட்டு பிடிக்கலன்னா அம்மாட்ட சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் அம்மாவே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, ஒரே ஒரு பிளைண்ட் டேட் தானே, பார்த்துட்டு வந்துட்டா போச்சு அப்படின்ட்டு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு டேபிளோட நம்பர் தராங்க. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பிஏவை கூப்பிட்றீங்க. அவரும் சொல்லுங்கள் மேம், பிஏ இப்போது நான் க்ரீன் ஹோட்டல் வரைக்கும் போகிறேன். ஓகே மேம், அவர் டிரைவரை ரெடியாக இருக்க சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு தென் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே தான் லைட்டாக பார்க்குறீங்க மிரரில் உங்கள் ஃபேஸை. அப்படியே உங்களுக்குள்ளேயே நீங்கள் அப்படியே ஷை ஆகிக்கிறீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை தான், பட் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் அப்பாவோட கம்பெனியை நல்லா ரன் பண்ணணும், தென் உங்களோட கம்பெனி நம்பர் 1 பிஸ்னஸ் கேர்ளாக நீங்கள் காட்டிக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு ஆசை. ஸோ உங்களுக்குமே அந்த எய்ம் தான், நம்பர் 1 பிஸ்னஸ் கேர்ள் ஆகணுன்ட்டு. ஸோ அதனால் இந்த கல்யாணம் அதெல்லாம் தள்ளி போடுறீங்க. ஸோ இப்போது உங்கள் அம்மாவே பிளைண்ட் டேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி தான் மிரர் முன்னாடி லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படி தான் இப்போ லிஃப்ட்டில் வந்து நிற்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே லிஃப்ட்டு கீழே நேராக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருது. ஸோ நீங்கள் அப்படி தான் அங்கே கார்கிட்ட நிற்கிறீங்க. இப்போ அப்படியே டிரைவர் வந்து உட்காருங்க மேம் சொல்லி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணி விடுறாரு. தென் அப்படியே தான் நீங்கள் விண்டோ சீட் கிட்ட உட்காந்துட்டு அப்படியே வரீங்க. ஸோ இப்போ சீனை கட் பண்ணி நேராக ஜேகேவை பார்க்கலாம். ஜேகே அப்படி தான் அவன் வீட்டிலேருந்து எழுந்திரிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே தான் ஜேகே யாராவது கால் பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு ஜேகேவும் இப்போ அப்படியே எடுக்கிறான். பார்த்தா டேவங்கன்னு இருக்குது. இவன் எதுக்கு கால் பண்ணுறான், சரி எடுப்போம். சொல்கிறான் மச்சான் அப்படின்னு ஜேகே அப்படியே தூக்க கலப்பில் கேட்குறான். இவன் தேவங்க பார்த்துட்டு, டே மச்சான், உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், வா. எதுக்குடா, டேய் வாடா, சொன்னா கேளுடா வாடா அப்படின்ற மாதிரி தேவங்க கத்திட்டு இருக்கான். டேய் இப்போ தாண்டா தூங்கி எழுந்தேன், வரதுக்கு 20 நிமிஷம் ஆகும், நிற்கிறியா வெளியே? டேய் கதவை திறந்துட்டு போயேன்டா. சரிடா போய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி தான் ஃபோனை வச்சுட்டு இப்போ அப்படியே தான், டேய் உனக்கு வரதுக்கு நேரங்காலமே இருக்காதா? டேய் மணி 9டா. மணி 9ஆ? அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு ஜேகே கேட்குறான். இன்னுமா தூங்கிட்டு இருக்க? வேலைக்கெல்லாம் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையாடா? தோ பாடுறா, இவர் மட்டும் அப்படியே ஒர்க்லாம் போயிட்டு பிஸியாக இருக்காராம்மா அப்படின்னு இப்போ அப்படியே தான் ஜேகே கேட்குறான் தேவங்க பார்த்து. பின்னா அப்படின்னு தேவங்க சொல்கிறான். டேய் மச்சான் சொல்லவே இல்லை, சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே உள்ளே கூட்டு வந்து, டேய் ஒர்க் போறியாடா? ஆமாண்டா அப்படி தேவங்க சொல்கிறான். ஸோ அப்படியே தான், டேய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, ஏன்டா உன் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி உன்னை சும்மா இருக்க விட மாட்டேன்ட்டாடா அப்படின்னு ஜேகே கேட்குறான். டேய் அப்படிலாம் இல்லைடா, எனக்கே நான் சும்மா தான்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். சரி அவன் கொடுக்க மாட்டான் பார்த்தா சொட்ட தலையாக இருந்தான், கொடுக்க மாட்டான் தான் நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அக்செப்டட் சொல்லிட்டான். எனக்குலாம் செம குஷியாயிடுச்சு. சரி அதான் உன்னை பார்த்து ஒரு ட்ரீட் கொடுக்கலாமே தான், நம்ம க்ரீன் ஹோட்டல் புதுசாக திறந்துருக்கான் பாரு, அங்கே தான் போகிறோம். டேய் அந்த ஹோட்டலா? இப்போது நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்களே அதுவாடா? அங்கே தான். சரி வா போயிட்டு வரலாம். டேய் மச்சான் நான்லாம் வரலடா, தூக்கம் வருதுடா, நீ கால் பண்ணனால தான்டா ஏஞ்சேன், போடா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போனே தேவங்க பிடிச்சி எடுத்துட்டு, மச்சான் எப்போயா தான் ட்ரீட் தரேன், வந்து சாப்பிட்டுட்டு போயிடு. அப்போ நாளைக்கு பசங்க கூட நிற்கும் போது நீ ட்ரீட்டே தர மாட்டேங்கிறே தேவங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது, வா அப்படின்னு தேவங்க கூப்பிட்டோனே. சரி வர உட்காரு ஒரு 20 நிமிஷம், ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இப்போ தேவங்க பார்த்துட்டு, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிச்சனுக்கு போகிறான். சரிடா எது வேணுமோ போட்டு சாப்பிடு, நான் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் ஜேகே அப்படியே போகிறான் மாடிக்கு. ஸோ தமிழில் தெரிகிற மாதிரி தான் ஜேகே ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்கான். ஸோ ஒரு பிளாக் கலரில். ஸோ அப்படி தான் ஜேகே வரான். சரிடா மச்சான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க கேட்டோடனே போலாம் அப்படின்ட்டு இப்போ தேவங்க அப்படியே
ஜேகேவை கூட்டிட்டு நேராக அப்படியே அந்த க்ரீன் ஹோட்டலுக்கு போகிறான். ஸோ அப்படிதான், டேய் மச்சான் நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி கையோட எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் யாரும் தரமாட்டாங்களா? ஆஹா, நம்ம தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு டேங்க சொல்கிறான். சரி சரி போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி தான் உட்காந்துருக்கான். ஸோ அப்படி தான் ஜேகே அந்த வியூ பார்க்குறான். ஸோ லைக் அந்த ஹோட்டல் தான் சைட்லலாம் கிளாஸஸால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நியூவாக லான்ச் பண்ண க்ரீன் ஹோட்டல் அந்த ஹோட்டல். ஸோ அப்படி தான் ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே ரோடு தெரியும், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ரோடு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்குறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, வயன் தான். ஸோ அவளும் பிளைண்ட் டேட்டுக்கு தான் அங்கே தான் வந்திருப்பாள்ல. ஸோ அப்படியே வரா. ஸோ அப்போ டேபிள் நம்பர் எழுதியிருக்கு. இப்போ வயன் அப்படியே தான் 696 எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு வயன் அப்படியே தேடிட்டே இருக்கா. ஸோ ஜேகேவும் என்ன நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அந்த நம்பரை திருப்பி வச்சிடுறான். ஜேகேவோட டேபிள் வந்து 969 இருக்கும். அவன் திருப்பி வச்சோன்னே 696ன்னு இருக்குது. ஸோ வயன் அதை தான் தேடி இருப்பா. ஸோ அப்படியே தேடிட்டே வரும்போது ஜேகேவோட டேபிள் தான் அப்படி இருந்திருக்கும். ஸோ வயன் பார்த்துட்டு யார் இவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் இப்போது ஜேகேவோட ஆப்போசிட்டில் உட்காடுறா. ஜேகேக்கெலாம் ஒன்றும் புரியல, யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு ஜேகே பார்த்துட்டே இருக்கா. இப்போ வயன் அவள் ஜேகேவை பேசவே விடலை. அப்போ மட்டும் வந்தா, ஹாய் நான் கிம் வயன், நைஸ் டு மீட் யூ. எங்கள் அம்மா தான் உங்களை பிளைண்ட் டேட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்கேன். எங்கள் அப்பாவோட கம்பெனியை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். கிம்மோட பொண்ணு நான். ஸோ இப்போ எங்கள் அப்பா இல்லை, ஸோ அவர் இறந்துட்டார். ஸோ அதனால தான் நான் அவரோட கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா பாவம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு என் கம்பெனி தான் முக்கியம். என் கம்பெனியை நல்லபடியாக நம்பர் 1ல் கொண்டு வரணும்னு ஆசை. ஸோ இப்போது இந்த கல்யாணம் டேட்டிங் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் இப்போது உங்களெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க, நான் சொன்னதை சொல்லுங்கள், மற்றபடி மீதிலாம் அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா அப்படின்ட்டு வயன் என்னென்னமோ பேசுகிறா. ஜேகே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி வயனே பார்த்துட்ருக்கான். இப்போ அவனோட கை அப்படியே அவனோட சீக்கில் போய் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அவன் பார்த்துட்ருக்கான் வயனையே. ஸோ வயனோட லிப்ஸு, தென் வயனோட ஐஸு, அவள் அப்படியே க்யூட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பேசிகிட்ருக்கா. ஸோ ஜேகே அவனை மறந்துட்டு அவன் மட்டும் வயன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. ஸோ வயன் இப்போது அப்படின்றா. யார் நீங்கள் அப்படின்னு வயனை பார்த்து ஜேகே கேட்குறான். நான் தான் சொன்னேனே என் பேர் கிம் வயன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு வயன் கேட்குறா. இப்போதான் வயன் ஜேகேவை பேசவே விடுறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஐ எம் ஜியோன் ஜங்குக் அப்படின்னு. நைஸ் டு மீட் யூ. தென் வந்து இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கெலாம் ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சும்மா ஒரு கெஸ்ட் மாதிரி வாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஓகே நம்ம தலையாட்டுறான். ஓகே தேங்க்யூ. நீங்கள் வீட்டில் என்ன வேணுமோ பேசிக்கோங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வரைக்கும் மேரேஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு வயன் கேட்குறா. ஆனால் ஜேகே வயனை தான் ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி வயனை ரொம்பவே பிடிச்சி போச்சு. வயன் பேசுகிற அந்த லிப்ஸு, தென் அந்த கண், அது அப்படி இப்படியும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஸோ வயன் நிறைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பேசுகிறாள்ல. ஸோ ஜேகே அவனை மறந்துட்டு அப்படியே வயனே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ வயன் அப்படியே அவள் கையெடுத்துட்டு வந்து ஜேகே முன்னாடி அப்படியே வச்சு ஜங்குக் அப்படின்னோடனே சொல்லுங்கள், நீங்கள் என்ன வயனே கூப்பிடலாம், நைஸ் டு மீட்டியூன்னு சொல்லிட்டு வயன் அப்படியே சரி நான் கிளம்புன்னு சொல்லிட்டு வயன் மட்டும் அப்படியே போகிறா. ஸோ இப்போ இதெல்லாம் தேவங்க பார்த்துட்டு யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு தேவங்க கேட்டோன்னே ஜங்குக் தேவங்க பேசுறதெல்லாம் கேட்கல. வயன் போகிறதே பார்த்துட்டு வயன் போகும்போது பாய் சொல்லிட்டு போகிறா ஜங்குக்கு. ஸோ இப்போது ஜேகேவும் பாயின்னு சொல்லிட்டு அப்படி தான் கை காமிச்சிட்டே இருக்கான். இப்போ தேவங்க பார்த்து ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கத்துறோனே சொல்கிறா மச்சான் அந்த பொண்ணு யாரா? உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாருன்னே தெரிலடா, வந்தா லைன் டேட்டுன்னா அப்படி சொல்லிட்டு ஜேகே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். டேய் அது யார் தெரியுமாடா உனக்கு? யார்டா அந்த பொண்ணு? கிம் கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட ஒரே பொண்ணு கிம் வயன் அப்படின்னு தேவங்க சொன்னோடனே ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த பேரை கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்குது. டேய் மச்சான் இது சரியில்லை, பெரிய பெரிய கம்பெனி பொண்ணெல்லாம் பார்க்காதடா, அவள் பெரிய வீட்டு பொண்ணு, அவளெல்லாம் பார்க்காத, நமக்கு தகுந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணை பாரு. டேய் அப்படி இல்லைடா, அவள் பிளைண்ட் டேட்டுன்னா. எனக்கு புரியலடா, எனக்கு தெரிஞ்சு அப்படியே சொல்லிட்டு இப்போ தான் அவன் டேபிள் நம்பரை அப்படியே பார்க்குறான். இப்போ தேவங்க பார்த்துட்டு டேய் ஏன்டா டேபிள் நம்பரை மாற்றி வச்சேன், 969 அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வைக்கிறான். ஐயோ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் கொஞ்சம் தூரமாக இருக்க டேபிளை பார்க்குறான். அங்கே ஒருத்தவன் நல்லா ஹேண்ட்ஸமாக கிளம்பி வந்து ரோஸ்லாம் கையில் வச்சுட்ருக்கான். ஓ அப்போ 696 அங்கே இருக்குது
அப்போ இது திருப்பி வச்சோடனே ஓ அப்படின்ட்டு இப்போ தான் ஜேகேக்கு புரியுது அந்த பொண்ணு தப்பாக வந்திருக்கான்னு. இருந்தாலும் ஜேகேக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. தேங்க பார்த்துட்டு டேய் மச்சான் உனக்கு இன்னைக்கு ஜாக் போட்றா, அந்த பொண்ணு அந்த பையனை பார்க்க வரான் ஒன்றை பார்க்க வந்துட்டாடா அவ, தப்பாக நினச்சி இந்த டேபிள் நம்ம நீ ஏன்டா மாற்றின அப்படின்னு. இப்போ அப்படி தான் ஜங்குக்கை பார்த்து தேவன் கேட்குறான். ஸோ இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு டேய் எனக்கு என்னடா இன்னைக்கு லக் அடிக்குது அப்படின்னு ஜங்குக்கு கேட்குறான். இப்போ தேவன் பார்த்துட்டு மச்சான் நான் சொல்கிறேன், இப்போ உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பின்னாடி அந்த பொண்ணு பண்ணுற வேலையெல்லாம் காதில் வாங்கின ஓ சோழியை முடிச்சுட்டு போயிடுவா, அவ்வளோதான் உன்னை வேலை வாங்கி சாப்பிடுச்சிருவா, வேணாண்டா இது உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இப்போது தேவங்க சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கெல்லாம் அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி இல்லை, அதெல்லாம் இல்லை எனக்கு அவ தான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜங்குக்கு அப்படியே தான் அந்த ஹோட்டலை விட்டு அப்படியே போகிறான். ஸோ அவன் சொல்லவா வேணும், உங்களை பார்த்துட்டான்ல. ஸோ அவனுக்கு இப்போ பட்டாம்பூச்சி இல்லை, அவர் இப்போது மேகத்தில் இருக்க மாதிரி நினச்சிட்டு ஜங்குக்கு அப்படியே தான் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டு இருக்கான். ஏ மச்சா இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் பின்னாடியே அவங்க வந்துட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கெலாம் அப்படி பட்டாம்பூச்சியாக பறக்கிறான். ஸோ 6 மணிக்கு பாட்டி வர சொல்லியிருக்கா, அங்கே அவளை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே தேவன் பார்த்துட்டு மச்சான் அதுக்கு நீ அழகான அவுட்ஃபிட் போடணும் அப்படின்னு தேவன் சொல்கிறான். ஸோ அப்படி தான் சீனை கட் பண்ணி இப்போ உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படி தான் அந்த பிளைண்ட் டேட் முடிச்சுட்டு ஸோ அப்படி தான் நேராக உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கீங்க. பிஏ அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் ஏன் பிஏ வெளியே நிற்கிறாரு சொல்லிட்டு அப்படி தான் வந்து கேட்குறீங்க. அவர் இப்போது மேம் உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னோடனே நீங்கள் அம்மா வந்திருக்காங்களா, ஏன் இல்லை மேம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. என்னது அம்மா டென்ஷனாக இருக்காங்களா, இப்போ தான் நான் பிளைண்ட் டேட் போனேனே, இல்லை மேம் தெரியல வாங்கன்னு சொல்லிட்டு பிஏ அப்படியே தான் ஒயனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒயன் ஒரு லிஃப்ட்லாம் ஏறி அப்படியே வந்து அவங்க அம்மா பார்க்குறா. அவங்க அம்மா இப்போ கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு இப்போது நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படி தான் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க ஒயன், என்னம்மா இப்போது எங்கே போயிட்டு வர அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் உங்களோட சீட்டில் உட்காந்துட்டு மா பிளைண்ட் டேட் தான் நீங்கள் சொன்னீங்களே, அதான் 696 அந்த டேபிள் நம்பருக்கு தான் போனேன். ஏய் ஒழுங்காக போனியா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. மா நீங்கள் தான் பிளைண்ட் டேட் போக சொன்னீங்க, ஸோ டேபிள் நம்பரும் சொல்லிட்டீங்க, க்ரீன் ஹோட்டல்னு சொன்னீங்க, போனேன். இப்போ என்ன பார்த்துட்டு வந்துட்டேன், பேசிட்டே வந்துட்டேனே, ஏன் அவங்க திரும்ப உங்களுக்கு எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ வேறு யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கடி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறான். மா பிளைண்ட் டேட் தாம்மா போனேன், அவர் பேர் கூட ஜியான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க என்னது ஜியான் ஜங்குக்கா, ஏய் நான் சொன்னது இந்த பையன் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை ஃபோட்டோ காட்டுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அம்மா இந்த பையன் இல்லை, அவன் பார்க்க கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக முடி நிறையா வச்சுக்கிட்டு பிளாக் கலர் டிஷர்ட்டில் வந்தாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் ஒயன் வேறு யாரையோ பார்த்துட்டு வந்திருக்க, நான் சொன்ன இந்த பையன், நீ எந்த பையனடி பார்த்துட்டு வந்த, நான் சொன்ன ஜேசனை பார்க்க சொன்னேன் அப்படி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. மா அதான் பார்த்தாச்சு, திரும்பலாம் நான் போக முடியாது, எனக்கு இன்றைக்கி 6 மணிக்கு இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், பார்ட்டி இருக்குது, ஸோ அதில் பிஸியாக இருக்க போகிறேன், நீங்கள் வேணால் நீங்கள் போய் அந்த பையனை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து பேசிக்கோங்க, எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு போகிறான். ஏய் உனக்கு கல்யாணமா இல்லை எனக்கு கல்யாணமா, நான் ஏன்டி அந்த பையனை பார்க்கணும், மா வேலை இருக்குன்ட்டு, ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒயன் மட்டும் இப்போ அப்படியே போய் அவள் சீட்டில் உட்காடுறா. ஆனால் இப்போ எனக்கு ஃபுல்லாக தாட்ஸ், அப்போ அந்த பையன் யாருன்ற மாதிரி தான் எனக்கு இப்போ அப்படியே தாட்ஸ் வருது. ஸோ அந்த பையனை எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி ஓகே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒயன் சொல்லிட்டு இப்போ அப்படி தான் பார்ட்டிக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. ஸோ அழகான ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் தம்லைனில் இருக்க மாதிரி தான். ஸோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ அப்படியே நின்றுட்டுருக்கா ஒயன். இப்போ அப்படி தான் இப்போ சீனை கட் பண்ணி ஜேகேவை பார்க்கலாம். ஜேகே தான் மச்சான் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கான். ஜேகே டேய் கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் ஜேகே ஒரு அழகான பிளாக் கலர் சூட்டில் இருக்கான். ஸோ ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ அப்படியே ஜேகே அவனை மறந்தே அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு தான் அப்படின்னு பத்தனை கவர்ந்து விழ போகிறான் அப்படின்னு ஜேகே அப்படியே தான் அப்படியே அவனே பேசிகிட்டு இருக்கான். இப்போ கால் வருது, பார்த்தா தேவங்க தான் டேய் மச்சான் உன் வீட்டுக்கு வெளியே இருக்கேன் சீக்கிரம் வா அப்படின்னு தேவன் கூப்பிட்டேன். அதுக்குள்ளேயே வண்டியாடான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஜேகே அப்படி தான் கீழே இறங்கி வரான். ஸோ இப்போது தேவன் பார்த்துட்டு டே மச்சான் என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தேவன் கேட்டோன்னே என்னடா நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். செம்மையாக இருக்காடா, எல்லா பொண்ணுங்களோட கண்ணு உன் மேலே தான், உனக்கு வீட்டுக்கு வந்தோடனே திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு தேவன் சொன்னோன்னே சரிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஜேகேவும் தேவங்க அப்படி தான் அந்த வண்டியில் நேராக அந்த பார்ட்டிக்கு எங்கே நடக்குதோ ஸோ அங்கே தான் வராங்க. இங்கே அப்படி தான் வாயன் நிறைய ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருக்கா, தென் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போகிறா. ஸோ இப்போ அப்படி தான் ஜேகேவும் தேவங்க இந்த பார்ட்டிக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ வயன் அங்கே நின்றுட்டுருக்கா. ஸோ தேவங்களாம் சொல்லவே வேணாம், ஏ மச்சான் அங்கே பாடா வயனை அப்படின்னு
இப்போ தேவங்க சொல்கிறானே ஜேகேவும் எங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா வயன் அங்கே ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு ஏஞ்சல் போல் இருக்கா. ஸோ இங்கே ஜேகேலாம் அப்படியே விழுந்துட்டான். ஸோ அவனுக்கு மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. ஸோ தேவன் பார்த்துட்டு கண்ட்ரோல் சொல்லிட்டு இருக்கான். டேய் வாய முறா, சரி வா அங்கே நிற்கலான்னு சொல்லிட்டு வயன் எங்கே அழகாக தெரிவாளோ அங்கே நின்று தான் ஜேகே அப்படியே வயனே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே தான் வயன் இப்போ அப்படியே தான் அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுறா. ஸோ எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. தேவங்க ஜேகேவும் அப்படியே தான் நின்று கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. தென் உங்கள் அம்மாவும் நிறைய பேசுகிறாங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் சரி ஓகே காய்ஸ் உங்கள் பார்ட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், இங்கே எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே என்னோட காசு தான். ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் ஸ்டேஜ்லேருந்து இறங்கி இப்போ அப்படியே வெளியே எல்லார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த ஜேகே அங்கே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் மச்சான் எப்படா உன் ஆள் வருவா அப்படின்னு சொல்லி தேங்க கேட்டோன்னே டேய் இப்போ என்னடா ஆளுன்ற கம்னுடுறா அப்படின்னு இப்போ அப்படியே ஜங்குக் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ வைன் ஃபைனல் ஜங்குக் கிட்ட வந்து ஜியான் ஜங்குக் அப்படின்னு இப்போ அப்படியே வைன் கேட்குறா. கரெக்டாக சொல்லிட்டீங்க. இல்லைங்க உங்களுக்கு காலையில் தானே மீட் பண்ணேன். வெரி வெரி சாரி ஜங்குக். என்னாச்சு? இல்லை நான் பிளைண்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசிட்டேன், உங்களை ஹர்ட் பண்ணி தான் ஐம் ரியலி சாரி அப்படின்னு வாங்கி சொன்னானே. ஜேகேக்கு அவ்வளோ முகத்தில் ஸ்மைல் இருந்திருக்கும். ஸோ அப்படியே அவனுக்கு அது அப்படியே டிசால்வ் ஆகுது. வயன் என்ன சொல்ல வரீங்க? அது வந்து ஜேகே நான் வேற ஒருத்தவங்கள தான் நான் பிளைண்ட் டேட் வந்திருக்கேன். ஸோ அவங்கள பார்க்க தான் நான் வந்தேன். ஸோ உங்கள் டேபிள் நம்பர் மாற்றி வச்சுருப்பாங்க போல். ஸோ உங்கள் டேபிளுக்கு வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன் போல். ஐம் ரியலி சாரி. ஆக்சுவலி அவரை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ வயன் அப்படியே தான் ஜேசனை கையை காட்டுறா. ஜேசன் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டான், அப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ தேங்கும் ஜேகேவும் பார்க்குறாங்க அந்த பையனை. டேய் மச்சான் என்னடா இப்படி சொல்கிறா வயன் அப்படின்னு தேவன் கேட்குறான். டேய் கம்னுடுறா. இல்லைங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை உங்களுக்கும் கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, சண்டை கிண்டை வந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வாங்கி சொல்லிட்டு போகிறா. இல்லைங்க நான் சிங்கிள் தான் அப்படியே ஜேகே சொல்ல வரான். அதுக்குள்ளே அவன் சொல்கிறதுக்குள்ளே வயன் அப்படியே சரி ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பார்ட்டியை, ஐம் ரியலி சாரி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே போயிட்டே இருக்கா. இப்போ அப்படியே தான் தேவங்க இங்கே டேய் மச்சான் என்னடா சொல்கிறா இவ அப்படின்னு எங்கள் ஜங்குக்கை பார்க்கணுமே. அவன் முகத்தில் இருந்த ஸ்மைல் எல்லாமே போயிடுச்சு. ஒரு மாதிரி சோகமாயிட்டான். ஏன்னா இப்போது அவன் என்ன நினச்சிருப்பானா வயன் தான் நமக்கு எல்லாமேன்ற மாதிரி அவன் அவ்வளோ இமேஜின் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ வயன் வேறு ஒருத்தவங்களுக்கு காமிச்சோன்னே ரொம்ப உண்மை ஹர்ட் ஆகிட்டான். டேய் மச்சான் ஃபீல் பண்ணாதடா, உனக்கு இல்லாத பொண்ணாடா, பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு அவன் எவ்வளோ சொல்கிறான். ஆனால் ஜங்குக் என்ன பண்ணுறான்னா அங்கே ஆல்கோஹால் பாட்டில் இருக்குது, அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து குடிக்கிறான். டே மச்சான் என்னடா டேய் முறா இப்போ இருக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் என்ன பண்ணுறான்னா அங்கே ஏஞ்சி போய் பெரிய பீர் பாட்டில் இருக்குது அதை எடுத்து இப்போ அப்படியே சிப் பண்ணி குடிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே தேவங்க வந்து பார்த்துட்டு டேய் மச்சான் வேணாண்டா, டேய் முறா என்னடா என்கிட்ட என்னடா இல்லை, அவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட என்னடா இல்லை வேணான்னு சொல்லிட்டு போகிறா. அது வேறு சாரி நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. என்னடா வார்த்தை டேஷ் மயிறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்து கீழே உடச்சிடுறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே அவங்க மட்டும் கண்டுக்காம அவங்க பாட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. வர்றா இப்போ கூட யாரும் நம்மளை கண்டுக்கல, சரி வா போகலான்ட்டு ஜங்குக்கு அப்படியே தான் அப்படியே தேவங்க மேலே கையை போட்டுட்டு அவன் மட்டும் இப்படி ஸ்ட்ரீட்டில் நடந்துட்டுருக்கான். ஏன்னா ஜங்குக் நிறையவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். அங்கே இருக்க ஆல்கோஹால் பாட்டில் அப்படியே ஃபுல் கல்ப் எடுத்திருப்பான். ஸோ ராவாகவே எடுத்தனால அவனுக்கு ரொம்ப போதை ஏறிடுச்சு. டேய் மச்சான் சொன்னால் கேளுடா அப்படின்னு தேவங்க சொன்னேன். இல்லை கேட்க மாட்டேன், எனக்கு வயன் வேணும் அப்படின்னு ஜங்குக் ஒரு மாதிரி போதையிலே பேசிகிட்டு இருக்கான். மச்சான் நான் தான் அப்பயே சொன்னாலே இந்த பணக்கார பொண்ணுங்களால நம்பாதுன்னு, இப்போ பார்த்தல உன்னை இவ்வளோ அழகாக ஏமாத்திட்டான்னு அப்படின்னு உன்னை ஜங்குக்கும். அம்மாண்டா இதோ என்னை அழகாக சொல்லிட்டாடா, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. என்னடா வார்த்தை இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மறுபடியும் அந்த ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஏ மச்சான் ஃபீல் பண்ணாதடா, உனக்கு இல்லாத பொண்ணாடா இவ, இல்லைன்னா என்ன வா நம்ம வேறு பொண்ணை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் தேவங்க நேராக ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்து ஜங்குக்கு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுக்கிறான். ஸோ அப்படி தான் ஜங்கு எனக்கு வயன் வேணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி புலம்புறான். வயன் வேணாண்டா கம்னு படுறா அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் ஜங்குக் படுக்க வச்சுட்டு தேவங்க அப்படியே தான் அவன் வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ ஒரு மார்னிங் போல் ஜங்குக் அப்படி தான் அவன் தலையில் கை வச்சுட்டு என்னது இவ்வளோ தலை வலிக்குது, என்ன பண்ண நேற்று நைட்டு அப்படின்ட்டு இப்போ தான் அவனுக்கு புரியுது. ஸோ அவன் பாட்டியில் என்னென்ன பண்ணான்ட்டு லைட்டாக வந்துட்டு போகுது. ஸோ அவனும் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ அப்படியே தேவன் கால் பண்ணி நேற்று என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேட்குறான். ஸோ இப்போ ஜங்குக்கும் டேவும் அப்படியே ஒரு காஃபி ஷாப்பில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய் உண்மையாகவே என்னை விரும்பலையாடா அப்போ
அப்போ எந்த இதுக்குடா என்ன பிளைண்ட் டேட்டுன்ற பேரில் என் கூட உட்காந்துட்டு அப்படி பேசினா பணம் இருந்தா எதை வேணா செஞ்சிடலாம் இல்லடா, ஒருத்தவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்னா கூட வந்துருவாளுங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இப்போ அப்படியே தான் ஜங்குக் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் உங்கள் காரில் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் இப்போ ஜங்குக் கோபமாக வந்துட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே தான் ஜங்குக் நீங்களா அப்படின்னு நான் ஒரு மாதிரி கேட்குறா. ஏய் சொல்லுடி, என்ன லவ் பண்ணலையா அப்படி ஜங்குக் கேட்டனே. ஜங்குக் என்ன பேசுகிறீங்க, இங்கே ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம், என்ன வார்த்தை கேட்குறீங்க அப்படின்னு வாயின் கேட்குறா. ஆனால் இப்போது ஜேகே பார்த்துட்டு, அப்போது ஏன் என் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி என் பிளைண்ட் டேட் என் கூட வந்த, இங்கே பாருங்க நான் தான் நேற்று பார்ட்டியில் சொன்னேன்ல, அது டேபிள் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வாயின் எவ்வளோ சொல்கிறா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நீ வேணும் ஜங்குக், நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வாயின் சொல்கிறா. இப்போது அப்படி ஜங்குக் பார்த்துட்டு, ஏன் பேசக்கூடாது, நான் பேசுவேன், எல்லாம் கேட்டுக்கோங்கடா, பணக்கார பொண்ணுங்களை யாரையும் நம்பிடாதீங்க அப்படின்னு. இப்போ ஜங்குக் அப்படியே கத்திட்டு இருக்கான். தேவங்க பார்த்துட்டு, டே மச்சான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி, டேய் சும்மாறா, எனக்கு நீதி வேணும், இங்கே பார் பசங்க லவ்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இல்லை அப்படின்னு ஜேகே கேட்குறான். இங்கே பாருங்க ஜேகே, இங்கே பாருங்க, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அன்றைக்கே சொன்னேனே. இப்போது ஒரு பிளைண்ட் டேட்னா எனக்கு அந்த பையனோட ஃபோட்டோ தென் அவனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது, அதனால தான் எனக்கு உங்கள் டீட்டெயில்ஸும் தெரியாமல் போச்சு. எங்கள் அம்மா அப்புறமா ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் வேற ஒருத்தவனோட ஃபோட்டோ காமிச்சாங்க, நான் பார்ட்டியில் ஒருத்தவங்களை காமிச்சேனே ஜேசன், அவரோட ஃபோட்டோ காமிச்சாங்க. ஸோ மன்னிச்சிருங்க ஜேகே அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. ஜேகே எல்லாம் கேட்காம எனக்கு நீ வேணும் அப்படின்றான். இங்கே பாருங்க ஜேகே, இங்கே பாருங்க, எனக்கு என் ஆஃபீஸ் தான் முக்கியம். ஸோ நான் மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் இப்போ வரதா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அதெல்லாம் கேட்காம, எனக்கு தெரியாது, உங்களோட லவ்வை நீங்கள் சொல்லுங்கள், என் லவ்வை சொல்லிட்டேன், எனக்கு நீங்கள் தான் ஐ லவ் யூன்ட்டு அங்கே எல்லாம் முன்னாடி நின்று உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறான். எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க ஜேகே, உனக்கு என்ன, நீ அழகாக சொல்லிட்டு போயிடுவ. இப்போ இது ரோட்டில் பார்த்த எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பரவி விட்டாங்கன்னா எனக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜேகே பார்த்துட்டு, வயன் எனக்கு அப்படிலாம் இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது, இந்த சோஷியல் மீடியா அதுக்காகலாம் என்னோட ரிலேஷன்ஷிப்லாம் நான் விட முடியாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, பார்த்தோன்னே பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஜேகே நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறீங்கள, ஸோ என் இடத்துல நின்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு. இப்போ ஜேகே பார்த்து வாயின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த காரில் உட்காந்துட்டு அவன் மட்டும் போகிறா. இப்போ அப்படியே தான் ஜேகே ரொம்ப கடுப்பாகிறான். டேய் மச்சான் அப்படின்னு தேவன் கூப்பிட்றான். டேய் பாத்தியாடா, நீ சொன்ன மாதிரி இந்த பணக்காரங்கனாலே எப்படிலாம் பேசுகிறாங்க பாரு, டேய் மச்சான் அதுதான்டா நான் அப்பயே சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னான். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ தான் வாயன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஸோ அப்படிதான் டைம்ஸ் மந்த்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு நாள் ஒரு ஃபைன் டே ஒயன் அப்படி தான் கார்லேருந்து இறங்குறா. பார்த்தா ஜேகே அங்கே நின்றுட்டு இருக்கான். இப்போ ஒயன் நேராக வந்து, ஜேகே உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி என்னோடய காரை ஃபாலோ பண்ணி என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பார்க்குறதும் தென் என் பிஏ கிட்ட வந்து பேசுகிறதும் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஜேகே, என்ன தயவு செஞ்சு கொஞ்சம் நிம்மதியாக விடுங்கன்னு சொல்லி வாயன் சொல்கிறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு, அப்படி எப்படி வாயன் ஒன்று விட முடியும், நீ ஒரு லவ்வை சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஐயோ ஜேகே நான் அதான் போய் சொல்லிட்டேனே, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வாயன் சொன்னோன்னே, ஏன் அவன்கிட்ட இல்லை அது என்கிட்ட என்ன இல்லை சொல்லுவாயன் அப்படின்னு இப்போ ஜேகே கேட்டோன்னே வாயன் கடுப்பாய், ஜேகே ஸ்டாப், இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டேன் எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அதையும் மீறி நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்கன்னா எனக்கு புரியல ஜேகே. ஓ உங்ககிட்ட அவன்கிட்ட இருந்தது உங்ககிட்ட என்ன இல்லைன்னு தானே கேட்டுங்க. ஆமாம் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஜேகே, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு வாயன் சொன்னோன்னே ஜேகே அப்படியே ஹர்ட் ஆகிட்டான். என்ன என்கிட்ட ஒன்றும் இல்லையா, யார் சொன்னா, உன் மேலே லவ் வச்சுருக்கேன்டி, அவ்வளோ லவ், ஒன்று நாய் மாதிரி இந்த ஒரு மாதம் இதோ இப்போ போச்சே ஒரு மாதம் நாய் மாதிரி உன் பின்னாடியே வந்தனே, ஆனால் நான் ஒன்றும் எதுவுமே கண்டுக்கலையே ஜேகே அப்படின்னு வாங்கி சொன்னனே. ஜேகே ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான். தேவன் பார்த்து, மச்சான் வேணாண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடோன்னே, டேய் பயமுறா, இப்போ மேலே அவ்வளோ லவ் வச்சேன்டா, என்னடா ஒரே வார்த்தை வேணான்னு சொல்கிறா, ஏன்டா அது என்ன பொண்ணுங்களுக்கு பசங்களை புரிய மாட்டேங்குது, இதுவே பொண்ணுங்க பசங்கிட்ட ஓடி வரும்போது பசங்க வேணான்னு சொன்னா நீங்கள் என்னென்ன சொல்வீங்க, ஒன் சைட் லவ் ரொம்ப ஹர்ட்டு, அது இது டேஷ் மாதிரிலாம் பேசுகிறீங்களாடி அப்படின்னு ஜேகே பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான். எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே, ஸ்டாப், இதுக்கப்புறம் என் பின்னாடி நீ ஃபாலோ பண்ணன்னா நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி காரில் போகிறீங்க. ஜேகே ப்ரோக் ஆகிட்டான். ஸோ அப்படியே தான் டைமில் ஸ்கிப் ஆகுது.
ஒரு மிட் நைட் டைம் ஜேகே நல்லா போதையில் குடிச்சிட்டு இருக்கான். ஸோ குடிச்சிட்டு அப்படியே ரோட்டில் நடந்துட்டே அப்படியே பாட்டு பாடிட்டு போகிறான். ஓடு உயிரில் ஒன்று ஒட்டின பார்த்தேன் அது நீ ஏன் பேபி நீ என்ன பிச்சுட்டு போன ரத்த சதயமா ஒன்ன வாழ்ந்துட்டு பார்த்தேன் அது நான் அருவால என்ன நீ அறுத்துட்டு போன அலங்கலான வாழ்ந்தவன் நானே கலங்க வச்சு போறியம்மானே கலங்கலான வாழ்ந்தவனா கலங்க வச்சு போரி அடி ஐயோ புலம்ப விட்டாலே ஏய் 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 காதலத்தான் அப்படின்னு ஜேகே அப்படியே குடிச்சுக்கிட்டே பாடிட்டே இருக்கான். இப்போ தேவங்க பின்னாடியே வந்துட்டு மச்சான் மச்சான்னு சொல்லிட்டே வரான். ஆனால் ஜேகே கேட்காம அந்த ரோட்டில் அப்படியே தான் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியே தான் போயிட்டே இருக்கான். இப்போ தேவங்க பிடிச்சிட்டு டேய் எதுக்குடா இப்போ அந்த பாட்டு டேய் புலம்ப விட்டாடா காதலை சொல்ல மாட்டேன்னு என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாடா என்னடா அவன்கிட்ட இல்லாதது என்கிட்ட என்னடா இல்லை அது கேட்டதுக்கு என்னடா சொன்னா உன்கிட்ட ஒன்றுமே இல்லை என்கிட்ட என்னடா இல்லை சொல்கிறா மச்சான் நீ சொல்கிறா என் ஃப்ரெண்டு தானே நீ என் தேவங் சொல்கிறா என்கிட்ட என்னடா இல்லை சொல்கிறா மச்சான் அப்படின்னு இப்போ அப்படியே ஜேகே கேட்குறான். தேவங்க பார்த்துட்டு டேய் உன்கிட்ட எல்லாமே இருக்குடா நீ ஏன்டா இப்படி ஃபீல் பண்ணுற மச்சான் நான் இருக்கேன்டா வாடா அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படி தான் ஜேகேவும் என்ன புலம்ப வெட்டியடி வயன் அப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்கான். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டே இருக்கு. ஸோ ஜேகே இப்படியே தான் உங்களே நினச்சி அவனா ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் அப்படி இப்படி பண்ணுவான். ஸோ இப்போ அப்படியே ஃபைன் டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை கண்டுக்காம போகிறீங்க ஃபைன் 1 minute அப்படின்னு நானே நீங்களும் சரி என்ன எதுன்ட்டு அப்படியே பார்க்குறீங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. டக்குன்னு ஜேகே உங்கள் கை பிடிச்சிட்டு இங்கேப்பா லாஸ்ட்டாக உன்கிட்ட கேட்குறேன் உனக்கு என் மேலே விருப்பம் இல்லை ஓகே ஃபைன் இப்போது ஒரு 3 months எனக்கு டைம் கொடு இந்த 3 monthsக்குள்ளே உன்னை என் மேலே விழ வைக்கிறேன். சப்போஸ் என் மேலே விழாமல் உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உனக்கு ஜேசன் தான் பிடிச்சிருந்தா நீ தாராளமாக அவனை கல்யாணம் பண்ணிக்கோ உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நீ ஆச்சு ஹோ லைஃப் ஆச்சு நீ சேஃபாக போய்க்கோ. ஆனால் இந்த 3 monthsக்குள்ளே நீ என் கூட விழுந்துட்டேன்னா சப்போஸ் என் லவ்வுக்கு நீ விழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் உன்னை துரத்தி லவ் பண்ணுவேன். எதை சொல்கிற எது ஓகே அப்படின்னு இப்போ அப்படியே ஜேகே கேட்குறான். இப்போ நீங்கள் ஜேகே பார்த்து ஓ சூப்பராக தான் இருக்குது இங்கே பார் இந்த 3 monthsக்குள்ளே நான் கண்டிப்பாக உன் மேலே ஃபாலோ ஆக மாட்டேன் நீயும் பார்த்துட்டே தான் இருக்க போகிற ஜேகே அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக நீ என் மேலே ஃபாலோ ஆகுவ வயன் அது நீ பார்க்க தான் போகிற இந்த 3 months இல்லை எனக்கு 2 monthsே போதும் இருந்தாலும் 3 months நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 2 monthsே போதும் கண்டிப்பாக நீ என் மேலே ஃபாலோ ஆகிடுவேன் அப்படின்னு இப்போ அப்படியே தான் ஜேகே சொல்கிறான். வயன் அது பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவள் அப்படியே காரில் ஏறி போகிறா. ஸோ ஜேகே அப்படியே தான் அப்படியே தேவங்க மேலே ஹேண்டை போட்டுட்டு டேய் மச்சான் என்னடா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு தேவங்க கேட்டனே மச்சான் அவன் மேலே விழுந்துருவா நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு இப்போ அப்படியே தான் இப்போது ஜேகே அப்படியே அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ இப்போ அவனோட உண்மையான வீட்டுக்கு போகிறான் அதாவது அவங்க அப்பா இருக்க வீட்டுக்கு போகிறான். ஸோ அவங்க அப்பா அப்படி தான் உட்காண்ட்ருக்காரு. ஸோ ஜேகே அப்படி தான் வரான். அப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு ஜேகே கேட்குறான். அவங்க அப்பா நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காரு கையில். ஜேகே பார்க்குறான் என்னப்பா இது டேய் உனக்கு வயசாயிடுச்சு 30 வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிற நானும் அப்பா எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரியல உன் அம்மா மாதிரி நானும் உன்னை விட்டு போக போகிறேன் அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்கணும் ஏன்னா ஒரே பையன் எங்கள் வீட்டுக்கு நீ தான் அதான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்பா சந்தோஷமாக போவேண்டா அப்படின்னு ஜேகேவோட அப்பா பேசுகிறாரு. இப்போது ஜேகே பார்த்துட்டு அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்க இப்போ எதுக்கு கல்யாணம்லாம் டேய் நீ சும்மா இருடா சும்மா இது வேணாம் அது வேணான்ட்டு எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வீட்டுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பா அதனால இந்த பொண்ணு கூட இன்றைக்கி நைட்டு ஈவினிங் டேட்டிங் போயிட்டு வா சரி அப்படின்னு சொல்லி இப்போது அப்படியே தான் ஜேகே அப்போ பேசுகிறாரு. ஜேகே அப்படியே பார்த்துட்டு பா இங்கே பாரு எனக்கு ஆல்ரெடி இங்கே பாருடா நீ எத்தனை லவ் வேணால் வச்சுக்கோ எத்தனை பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வேணால் வச்சுக்கோ ஆனால் கல்யாணம்னு பண்ணால் அது ஒரே ஒரு பொண்ணை தானே பண்ண போகிற அப்படி இருக்கும்போது பார்த்துக்கலாம் நீ இந்த பொண்ணு கூட இன்றைக்கி ஈவினிங் டேட்டிங் போ நான் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பேசிட்டேன் அதனால் இந்த பொண்ணு கூட இன்றைக்கி டேட்டிங் போ டைம் ஸ்பெண்ட் பண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம் பொறுமையாகவே சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ பேசுகிறாரு. ஜேகே சொல்கிறது அவங்க அப்பா என்றைக்குமே கேட்க மாட்டார். ஸோ ஜேகே அப்படியே அவன் ரூமுக்கு போய் படுத்துடுறான். ஸோ இப்போ அப்படியே தான் ஈவினிங் போகல ஜேகே அவங்க அப்பா கிளப்பி விட்றாரு. அப்பா சொன்ன கேளுங்கப்பா அப்படின்னு ஜேகே இவ்வளோ சொல்கிறான். டேய் அதெல்லாம் முடியாது நீ கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ கிளப்பி விட்டுறாரு. ஸோ ஜேகேவும் அதே அட்ரஸ்க்கு அப்படியே வரான். ஸோ அந்த பொண்ணு அப்படி தான் உட்காந்துட்டு ஒரு அழகான சாரீ கட்டியிருக்கா அந்த பொண்ணு. ஸோ அவள் பேர் லியான்னு வச்சுக்கலாம். ஸோ லியா அப்படி தான் உட்காந்துருக்கா சாரீ அழகாக வேவ் பண்ணிட்டு அழகாக உட்காந்துருக்கா ரெடியாகி. ஸோ ஜேகே அப்படியே வரான். அவன் அழகாக கோட் சூட்லாம் போட்டு அப்படியே வந்திருப்பான் ஜேகே. இப்போ லியா பார்த்துட்டு ஹாய் ஜேகே
ஐ எம் லியா அப்படின்னு லியா அப்படியே கையை கொடுக்குறான். ஜேகே கை கொடுக்கவே அவனுக்கு பிடிக்கல. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டு ஐ எம் ஜியோன் ஜங்குக் அப்படின்ட்டு ஜேகேவும் அப்படி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஸோ அப்படி தான் லியாவும் ஜங்குக்கும் நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் சொல்கிறான், இங்கே பாருங்க, இப்போ வரைக்கும் நான் கல்யாணத்தில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஒரு 3 or 4 months போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இல்லையா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இப்போ லியா பார்த்துட்டு, ஜங்குக் நீங்கள் எப்போ வேணுமானாலும் சொல்லுங்கள், நம்ம கல்யாணத்தை எப்போ வேணால் வச்சுக்கலாம், நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அம்மா கால் பண்ணுறாங்க, வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இல்லையா அப்படி தான் கிளம்பிருப்பா. ஜங்குக் அப்படியே யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தான் இந்த கெஃபேலேருந்து அவனும் வெளியே வந்துட்டான். ஸோ டேஸஸ் இப்படியே தான் போகுது. ஜங்குக் நீங்கள் அவன் மேலே ஃபாலோ ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான் ஜங்குக். ஸோ உங்கள் பின்னாடியே வருவான், நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனாலும் அவங்க பின்னாடியே தான் வந்துட்டுருப்பான். ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்குலாம் கடுப்பாகும். இங்கே பாரு, உன்னை நான் ஃபாலோ ஆகிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஜங்குக் உங்களை மூஞ்சால் அடிக்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போது ஒரு ஃபைன் டே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குலாம் வரீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா வராங்க அங்கே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு, அம்மா என்ன விஷயம், ஏய் நான் ஜேசன் வீட்டில் பேசினேன், அவங்க இன்னும் ஒரு 3 months or 4 monthsக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்றாங்க, என்ன உனக்கு ஓகே தானே அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் ஹாப்பி. ஸோ அவங்களும் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகேவை பார்க்கலாம். ஜேகே அப்படி தான் இப்போ அப்படி தான் நின்றுட்டுருக்கான் அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியே தான். இப்போ தேவங்க பார்த்துட்டு, டேய் மச்சான் எப்படா ஆள் வருவா அப்படின்ற மாதிரி இப்போ தேவங்க கேட்குறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, வருவாடா வருவா, வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ தேவங்க கூட அப்படி தான் நின்றுட்டுருக்கான் ஜேகே. ஸோ இப்போது நீங்கள் அப்படி தான் வரீங்க. ஸோ இப்போது தேவங்க பார்த்துட்டு, டே டே வயன்டா, ஆமாண்டா வயன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே வயன் அப்படியே பார்க்குறான். ஸோ வயன் அப்படியே அவங்க அம்மா கூட போகிறத பார்த்துட்டு, என்னடா யார் கூடயே போகிறா அப்படின்ற மாதிரி ஜேகே சொன்னோன்னே, ஒரு வேளை அவங்க அம்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். இருக்கலாம், வர்றா இப்போ கூட அவள் இவ்வளோ எனக்கு கோவமாக பார்த்துட்டு இவ்வளோ அழகாக போகிறாள் அப்படின்னு ஜங்குக் பார்க்குறான். ஸோ தேவன் பார்த்துட்டு, ஆமாண்டா சரி நீ ரொம்ப வழியாத, அவள் என்னோடது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். சரிடா சரிடா எனக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு பிரிட்டிஷ் கேர்ளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்படி தான் போயிருப்பாங்க. இப்போ தேவன் பார்த்துட்டு, வாவ் அப்படின்னு இருப்பான். அந்த கேர்ள் பார்த்துட்டு அப்படியே தேவங்க ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு, யோ இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருப்பா. இப்போது ஜேகே பார்த்துட்டு, உனக்கு இது தேவை தான் அப்படின்ட்டு இப்போ ஜேகே போயிருப்பான். தேவங்க பார்த்துட்டு, டேய் அது என்னடா உனக்கு மட்டும் லவ்வெல்லாம் செட் ஆகுது, எனக்கு மட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு தேவங்க சொன்னனே, டேய் எல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க ஜேகே போயிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் அம்மா கூட பேசிட்டு இப்போது நேராக ஜேசன் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜேசன் நல்லா உங்ககிட்ட பேசுகிறான். நீங்களும் ஜேசன் நல்லா ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ எங்கே போனாலும் ஜேசன் உங்கள் கூட தான் வரான். ஸோ இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு பர்த்டேன்ற விஷயம் ஜேசனுக்கு தெரிய வருது. ஸோ அவன் அப்படி தான் வயனை நல்லா சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வயன் சொல்லுங்கள் ஜேசன், உன் பர்த்டே அன்னைக்கு என் வீட்டுக்கு வரியா? ஏன் ஜேசன்? இல்லை உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், என் வீட்டுக்கு வரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என் வீட்டுக்கு மட்டும் வா, உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். ஸோ வயன் ஓகேன்ற மாதிரி அவள் சொல்லிட்டா. ஸோ இப்படியே தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜேகேக்கு நல்லாவே தெரியும் வயனுக்கு இன்றைக்கி தான் பர்த்டே என்ன. ஸோ அதனால தான் அவன் அப்படி கிளம்பிட்டுருக்கான். இப்போ தேவங்க பார்த்துட்டு, நான் மச்சான் உன் ஆளுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு இப்போ டிப்டாப்பாக கிளம்பிட்டுருக்க போல் அப்படின்னு இப்போ தேவங்க கேட்டோடனே ஜேகே பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் அவளுக்கு தான் அப்படின்னு இப்போ ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ தேவங்க பார்த்துட்டு, சரி இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணு அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் ஒரு பர்ஃப்யூம் வந்து செம்மையாக அடிக்கிறான் தேவங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு, டேய் இவ்வளோ நாள் எனக்கு இது காட்டவே இல்லை, இப்போ என்னடா காட்டுற அப்படின்னு ஜேகே சொன்னோன்னே, இல்லை இது நான் முந்தானே தான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, சரி அதான் யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு தேவங்க சொன்னோன்னே ஜேகே அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ நல்லா அடிச்சுக்கிறான். ஸோ அடிச்சுட்டு இந்த பொக்கே ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு பொக்கே காட்டுறான். டேய் உன் ஆளுக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதுக்கு யாராவது எல்லோ கலர் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு இப்போ தேவங்க கேட்டோனே, டேய் இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் ஈவினிங் பார்க்கலான்டா அப்படின்ட்டு இப்போது ஜேகே சொல்கிறான். மெயின் பிக்சரா? டேய் மச்சான் என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு இப்போ தேவங்க கேட்டோனே இப்போ ஜேகே பார்த்துட்டு, டேய் நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லைடா பைத்தியக்காரா அப்படின்னு இப்போ ஜேகே சொன்னோன்னே, ஓ நான் கூட மச்சான் ரொம்ப ப்ரோவாக போயிடியோன்னு நினச்சேன்டா. டேய் நான் ஒன்றை மாதிரிலாம் கிடையாது, காஜ் மாதிரி யோசிக்காதடா
அப்படின்னு இப்போ ஜேகே சொல்கிறான். சரிடா சரிடா யோசிக்கலடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் தேவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜேகே அப்படி தான் நேராக உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் எப்பயும் ஒரு இடத்துக்கு வருவீங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ ஜேகே நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் வரீங்க. இப்போ ஜேகே அப்படியே 1 மினிட் அப்படின்றான். நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்ட்டு அந்த பொக்கே எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கிட்டு அப்படியே தூக்கி கடாசுறீங்க. இப்போ ஜேகே பார்க்குறான். ஏய் அப்படின்றான். இங்கே பார், எனக்கு இந்த பொக்கே எல்லாம் தேவையில்லை அப்படின்னு இப்போ அப்படியே தான் வாயின்னு சொல்கிறா. இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி ஓகே, ட்ரெய்லர் உனக்கு பிடிக்காம இருக்கலாம், மெயின் பிக்சர் கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீ ஃபாலோ ஆகுவ அப்படின்னு இப்போ ஜேகே அப்படியே அந்த பொக்கே எடுத்துகிட்டு சரி ஓகே வயன் ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் ஜேகே போயிருப்பான். அவங்க பார்த்துட்டு ஏன்டா ஏய் இது வெறும் ட்ரெய்லர் தான்டா, ட்ரெய்லர் வேணால் அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம், மெயின் பிக்சர் கண்டிப்பாக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி வா மெயின் பிக்சருக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்க்கலாம் வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகே அவங்க கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இங்கே நீங்கள் அப்படி தான் உள்ளே என்ட்ரி ஆகணுன்னு அங்கே எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணி பவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பர்த்டே இல்லை. ஸோ அந்த டேவே நீங்கள் செம்மையாக மார்னிங் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஜேசன் வந்திருக்க மாட்டேன் மார்னிங்காக. இப்போ பிஎல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படி தான் உங்கள் கேபினில் போய் உட்காரிங்க. ஸோ எல்லாருமே உங்களுக்கு ரோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பிஏட்ட சொல்லி இதையெல்லாம் என் வீட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்வீங்க. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டைம் ஒரு ஈவினிங் 5 o'clock போல் நீங்கள் அப்படி தான் ஜேசன் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ ஜேசனோட வீடு அப்படியே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. நீங்கள் என்ன லைட் போடலை அப்படி சொல்லிட்டு லைட்டு போடுறீங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜேசன் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்று ஹாப்பி பர்த்டே வாயன் அப்படின்றான். நீங்கள் ஜேசன் எனக்கா இவ்வளோ? ஆமாம் உனக்கு தான் இல்லைப்பா அப்படின்னு ஜேசன் கூப்பிட்றான். ஸோ நீங்கள் அப்படியே தான் உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே கேக்கில் கட்டிங்லாம் போகுது. உங்கள் அம்மா நிற்கிறாங்க. தென் ஜேசனோட அப்பா அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் கேக் கட்டிங்லாம் முடியுது. ஸோ அப்படி தான் கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஜேகேக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. என்ன கல்யாணம் நல்லா தானே போனோம் இப்படி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதிர்ச்சியாக இருக்கீங்க. ஜேசன் பார்த்துட்டு என்ன ஜோன் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த பர்த்டே பார்ட்டிலேருந்து எட்ட வந்துடுறீங்க. ஸோ எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் போயிட்டே இருக்கீங்க. ஸ்ட்ரீட்டை நடந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ டார்க்கான பிளேஸ் வருது. ஸோ அப்படி தான் ஓடிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே செவுரு தான் இருக்குது. நீங்கள் அப்படி தான் நின்றுட்டே இருக்கீங்க. என்ன அட்ரஸ் இப்படி தானே காமிச்சிது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அட்ரஸ் இதுதானே, என்ன செவுரு இருக்குது அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படி தான் அந்த வாலை டச் பண்ணி பார்க்குறீங்க. என்னது இது வால் தான் நிற்கிது. ஐயோ இப்போ அட்ரஸ் நான் தெரியாமல் எங்கேயோ வந்துட்டேனே. சரி சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணலான்னே. இப்போ டக்குன்னு ஒரு சவுண்ட், ஏய் யாருக்கு கால் பண்ணுற அப்படியே ஒரு வாய்ஸ் வருது. ஸோ நீங்கள் அப்படியே யாருன்னு பார்க்குறீங்க. ஒரு 4 பேர் ஹெல்மெட் போட்டுட்டு பைக்கில் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பயப்படுறீங்க. பக்கம் எல்லாம் ரவுடி மாதிரி இருக்கானுங்க. உங்களுக்குலாம் பயமாயிடுச்சு. யார் நீங்களா அப்படி கேட்குறீங்க. நாங்களா உன்னை கடத்திட்டு போகலான்னு வந்திருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கியா, அதான் உன்னை கடத்திட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு அவனுங்களாம் சொல்கிறானுங்க. நீங்கள் என்னை ப்ளீஸ் விட்டுருங்க, எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்றீங்க. வீட்டுக்கா அதெல்லாம் போக முடியாது அப்படி சொல்லிட்டு அவனுங்க 4 பேரும் உங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க. அப்படியே அவனுங்க பாக்கெட்லேருந்து கத்தி எடுப்பானுங்க. பார்த்தா ஹாப்பி பர்த்டே மேம் அப்படின்றானுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த 4 பேர் அப்படியே ரோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நீட்டுறானுங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை. என்னது ரோஸா, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே தானே. ஸோ சார் சொன்னார் அதான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே தான் கொடுத்துட்டு சாரி உங்களை பயமுறுத்திருந்தா மன்னிச்சிருங்க, தென் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் போயிருப்பானுங்க. நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி தூரத்தில் பார்த்தா யாரோ கோட் சூட்லாம் போட்டு பொக்கே வச்சு நிற்கிறாங்க. ஒரு ரெட் கலரில் பொக்கே, பெரிய பொக்கே. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா அது யாரும் இல்லை, ஜேகே தான். இப்போது அப்படி தான் பின்னாடிலேருந்துட்டு அவங்க லைட் அடிக்கிறான். இப்போ ஜேகே அப்படியே டக்குன்னு திரும்புகிறான். ஸோ அப்படியே அழகாக இருக்கான் ஜேகே, ரொம்ப கோட் சூட்லாம் அழகாக போட்டுக்கிட்டு. ஸோ அப்படியே ஜேகே அப்படி உங்கள் முன்னாடி நோக்கி உங்களை நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் முன்னாடி நின்று ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஹாப்பி பார்க்குற, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அந்த பொக்கே கொடுக்குறான். வாங்கிக்கோடி அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. என்ன வந்துட்டியா, சும்மா தான் உனக்காக தான். சரின்னு சொல்லிட்டு அவனுங்க 4 ரவுடிங்களையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வேற யாரும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அப்படின்னு நீங்கள் செக்கே பார்க்குறீங்க. என்ன இருந்தாலும் நீ என் மேலே ஃபாலோ ஆக மாட்டேன், அதான் சரி உன் பர்த்டே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒன்று அந்த ஜேசன் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு அப்படி இப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பான். அந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட ரேஞ்ச் இல்லை, காசும் கிடையாது, நான் மிடில் கிளாஸ் தான். ஸோ அதனால தான் அந்த மாதிரி நீ நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு தான் உனக்கு இந்த மாதிரி சின்னதா எப்படி சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பார்த்துட்டே இருக்க போறியா உன் புருஷனை அப்படின்னோடனே நீங்கள் அப்படி தான் அந்த பொக்கே அவன் கையில் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் நடந்து போகிறீங்க. ஏய் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எதுவுமே சொல்லாமல் போனால் என்னது இது அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீங்கள் அப்படி பின்னாடி திரும்பி தேங்க்யூ ஸோ மச் ஜேகே
என் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஒரு நாள் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஜேகே பார்க்குறான், அவனுக்கு எல்லாம் ஹாப்பி. இப்போ தேவை பார்த்துட்டு என்னடா நான் கூட கிஸ்ஸிங் சீன்லாம் நடக்கும்னு நினச்சேன். டேய் அது எப்படா உடனே நடக்கும், இப்போ தான் ஃபாலோ ஆயிருக்கா என் மேலே. ஸோ அமைதியாரு அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் ஜேகே உங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நீங்கள் அப்படி தான் ஓடிப்பீங்க. ஸோ நேராக ஜேசன் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஒயன் என்னாச்சு, உன் ஃப்ரெண்டுக்கு ஓகேவா அப்படி கேட்டோன்னே நீங்கள் ஓகே தான் ஜேசன் அப்படின்றீங்க. ஸோ ஜேசனும் அப்படி தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் டைம் போயிருக்கோம். ஸோ நைட் போல் நீங்களும் உங்கள் அம்மாவும் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ தூங்கும் போதெல்லாம் ஜேகே உங்களுக்கு பண்ண அந்த இதெல்லாம் உங்களுக்கு மெமரிஸ் வந்துட்டு போகுது. ஸோ இப்படியே தான் டேஸஸ் போகுது. அந்த 3 months கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஜேகே இவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பான், பட் அவன் மேலே நீங்கள் ஃபாலோ ஆயிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் உங்கள் என்கேஜ்மெண்ட்டு அது இதுன்னு ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. ஸோ ஜேகேவும் அதே மாதிரி தான் அவனோட என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ஜேகேக்கும் கிட்டத்தட்ட ஒரே நாள் தான் என்கேஜ்மெண்ட். ஸோ ஜேகே அப்படி தான் யோசிக்கிறான். அவங்க பார்த்துட்டு டேய் மச்சான் என்னடா பண்ண போகிற, கிட்டத்தட்ட உனக்கும் அவளுக்கு ஒரே நாள் என்கேஜ்மெண்ட்ரா. அவள் என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸ் போயிடுவா, நீ என்னடா இங்கே இருக்கவா போகிற அப்படின்னு இப்போது தேவன் கேட்குறான். மச்சான் எவ்வளோ முடியுமோ பண்ணிட்டேன்டா, அவன் மேலே ஃபாலோ ஆக மாட்டேங்கிறா, அவ்வளோதான் இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சுல அப்படின்னு ஜேகே பேசிகிட்டு இருக்கான். டேய் அப்படிலாம் இருக்காதுடா, அவன் மேலே உண்மையாக லவ் வச்சுருந்தானா எப்பயோ உன்கிட்ட வந்திருப்பாடா. அன்றைக்கி நீ பர்த்டே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணும் போதே வந்திருப்பாடா. ஏன் இன்னும் வரல, அப்போ அவள் உன்னை லவ் பண்ணலடா, நீ பண்ணது எல்லாம் வேஸ்ட்டுடா அப்படின்னு தேவை சொன்னோடனே ஜேகேக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. ஏன்னா நீங்கள் இன்னுமே உங்கள் சைடில் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் அவனுக்கு கிடைக்கவே இல்லைன்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படி இல்லையா வரா இல்லையா ஜேகே அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ சாரீஸ் எடுக்கணும், வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு லியா கேட்குறா. ஸோ இப்போ ஜேகேவும் அதை வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகேவும் வேறு வழி இல்லை. ஸோ இப்போது உங்களுக்காகவ அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. ஸோ அவனும் சரின்ட்டு இப்போ அப்படியே நேராக வரான். ஸோ அப்படியே தான் சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ ஃபுல்லாகவே அவனுக்கு அந்த தாட்ஸ்லாம் இல்லை. என்ன நீங்கள் இன்னுமே இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலல்ல. ஸோ நீங்கள் அப்படி தான் ஜேசன் கூட அப்படியே வெளியே அவுட்டிங் போகிறது அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் என்னமோ ஓடுது, ஜேகேயோட மனசுலேயும் என்னமோ ஓடுது. ஸோ வேறு வழி இல்லை, அந்த பொண்ணை தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இன்னும் ஒரு 2 daysல ஜேகேக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ ஜேகே இப்போ நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரான். ஸோ நீங்கள் அப்போ தான் ஜேசன் கூட எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருப்பீங்க. இப்போது ஜேகே உங்களை பிடிச்சி எடுத்துட்டு வயன் என்ன வயன் 3 months முடிஞ்சோ நீ என்கிட்ட எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஜேகே 3 months முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. இங்கே பார் உன் மேலே ஃபாலோ ஆகலை ஜேகே, இதில் நீ புரிஞ்சுக்கலாம்ல நான் உன் மேலே லவ் பண்ணலை சரியா. ஸோ தயவு செஞ்சு என் பின்னாடி வந்துடாது, நான் என் ஃப்யூச்சரை தேடி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த டைமில் என் ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனை உண்டாக்கிடாது ப்ளீஸ். உனக்கே தெரியும் எனக்கு இன்னும் 2 daysல என்கேஜ்மெண்ட். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இப்போது வயன் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஹேய் என்னடி பேசிகிட்ருக்கா, நான் அவ்வளோ லவ். இங்கே பார் நீ லவ் பண்ணு ஜேகே, நான் இல்லைன்னு சொல்ல, நான் உன்னை லவ் பண்ணல. இப்போ அப்படியே வயன் சொன்னானே ஏய் என் கண்ணை பார்த்து சொல்லு என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு ஜேகே கேட்குறான். இங்கே பார் உன் ஐயை பார்த்து தான் சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணல ஜேகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ சரியா. என்னை தேடி இதுக்கப்புறம் வந்துடாது, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு வயன் அப்படியே அவள் கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுடுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஏன்டி அன்னைக்கு உனக்கு அந்த கிஃப்ட்டு கொடுத்தனே அதுக்கு எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, அன்றைக்கி அந்த ரவுடிங்லாம் கூப்பிட்டு வந்து உன்னை அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி என்னோடய லவ்வை சொன்னனே, அப்போ ஏன்டி தேங்க்யூன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இங்கே பாரு ஜேகே அது உன் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அப்போது வயன் உனக்கு என் மேலே லவ் இருக்கா ஜேகே, நான் இன்னும் வரைக்கும் சொல்கிறேன் உன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு மனசுலாம் உடஞ்சிருச்சு. ஸோ அப்படி தான் அவன் அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்துகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதே தெரில, அவ்வளோ வலிக்குது. ஸோ இப்போ ஜேகே நேராக அவன் வீட்டுக்கு தானே வரான். ஸோ அவங்க அப்பா பார்த்துட்டு ஜேகே என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் தேவங்க வந்திருப்பான். ஸோ தேவங்க இப்போ எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். என்னது பணக்கார பொண்ணா, டேய் ஏன்டா பணக்காரங்க பொண்ணு பின்னாடிலாம் போகிற அப்படின்னு சொல்லி இப்போது ஜேகே இப்போ திட்டுறாரு. பா அது வந்துன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே நடந்து எல்லாம் சொல்கிறான். அதான் வேணான்னு சொல்லிட்டால, நீ லியாவை தேடிப்போ, இனிமேல் உனக்கு லியா தான் 2 daysல உனக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு ஜேகே அப்பா. ஸோ இவங்க வயனுக்கு அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான டேஸஸ். ஸோ அவங்க வீட்டில் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ அவள் ஃப்ரான்ஸ் வேறு போயிடுவா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ மேரேஜ் அங்கே தான். ஸோ அதனால் அதுக்கெலாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. வயனுக்கு மனசில் என்னமோ குத்திட்டுருக்கு. ஸோ அவளுக்கும் புரியுது ஜேகே எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்ட்டு.
அவளுக்கு இப்போ மனசே ஆறல. அவளுக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது. ஸோ இப்போ ஜேகேக்கும் என்கேஜ்மெண்ட் இல்லை. ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ இந்த 2 டேஸ் அப்படி தான் போயிருக்கும். இப்போ ஜேகேக்கு அப்படியே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ லியாக்கும் ஜேகேக்கும் என்கேஜ்மெண்ட். இங்கே நீங்கள் அப்படி தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் ஜேசன் பார்த்துட்டே இருக்கான். வயன் என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜேசன் கேட்குறான். இப்போ அப்படியே வயன் சொல்கிறா, ஜேசன் ஐம் ரியலி சாரி. நான் ஒன்று சொல்கிற தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுவேன். எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஜேசன் பார்க்குறான். வாட்? என்ன சொல்கிற வயன்? இப்போது என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறேன். ஆமாம் ஜேசன், எனக்கு ஜேகே தான் பிடிச்சிருக்கு. ஐம் ரியலி சாரி ஜேசன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேசனுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ போனால் கூட அவன் என்கேஜ்மெண்ட் நிறுத்திடலாம். ஐம் ரியலி சாரி ஜேசன். எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? நீங்கள் ஜேகேவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் மட்டும் என்ன விட்டுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிறீங்க. ஸோ நாளைக்கு நான் அவனை மனசில் வச்சுட்டு உங்கள் கூட எப்படி ஜேசன் நான் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேசன் பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஆனால் வீட்டில் ஜேசன் எப்படியாவது நீங்கள் சமாளித்து என்னை ப்ளீஸ் அங்கே விட்டுறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேசன் ஓகேன்ட்டு அப்படியே எல்லாம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ஜேசன் அப்படியே காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. நேராக எங்கன்னா ஜேகேக்கு அங்கே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான். ஸோ இப்போ ஜேகே அங்கே ரிங் போட போகிறான். அந்த டைமில் நீங்கள் அப்படியே வரீங்க. இப்போ ஜேகே இப்போ பார்த்துட்டு, இங்கே பாரு, இந்த பணக்காரங்க புத்தியெல்லாம் காமிச்சிட்டு தயவு செஞ்சு வராதம்மா. அங்கிள் புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையாக உங்கள் பையனை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை. ஜேகே பார்க்குறான். ஆனால் அவன் கண்டுக்காமல் அப்படியே ரிங் போடுறான். ஜேகேன்னு கத்துறா வயன். புள்ளியா பார்த்துட்டு, யார் இது ஜேகே அப்படி சொல்லி கேட்குறா. அது சொல்லுங்க ஜேகே, அது யாருன்னு சொல்லி புள்ளியா கேட்குறா. ஸோ இப்போ ஜேகே அப்படி தான் அந்த மணமேடையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வரான். ஸோ அது ஒரு மண்டபத்தில் தான் நடக்குது. ஸோ அது ஒரு ஸ்டேஜில் நடந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே அதுலேருந்து இறங்கி வந்து, எதுக்கு இப்போ இங்கே வந்த? உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல? ஜேகே ஐம் ரியலி சாரி. என்ன சாரி? அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்த அப்புறம் ஜேகே கேட்குறான். ஜேகே அது அது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்ல வரீங்க? இங்கே பார், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இல்லையா தான். இங்கே பார், அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், உன் லைஃப்பை தேடி போவேன். ஓ, சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு வந்திருக்கியா? ஏய், சிம்பத்திலாம் எனக்கு வேணாம். எனக்கு இல்லையா இருக்கா, அவள் போதும். அவளோட மனசு ரொம்ப பியூரானது. இந்த பணக்காரங்கனால இப்படி தானே பணத்துக்கு ஆசைப்பட்டு. ஏய், நீங்கள்லாம் எவன் கூட வேணால் ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுவீங்கடி. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் பசங்க இருக்கோமே, அப்படிலாம் கிடையாது. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஜேகே அப்போ இருந்த ஜேகே கிடையாது. ஸோ நான் டோட்டலி மாறிட்டேன். என்ன புரிஞ்சுக்கோ ஜேகே. அது இங்கே பாரு வயன், எனக்கு இல்லையா இருக்கா, அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஜேகே சொல்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டு அழுதுட்டுருக்கா. ஏய், இந்த கிரிஞ்சு சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காத, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இல்லையா பார்த்துட்டு ஜேகே அவங்க பாவம்ன்றா. ஏய், என்ன பாவம்? இவ பாவமா? இவ பின்னாடி நாய் மாதிரி 3 மாதம் சுற்றினேன். உன்கிட்ட ஏன் நான் 3 மாதம் கேட்ட தெரியுமா? தோ இவன் என் மேலே ஃபாலோ ஆகுவான்னு சொல்லி தான் நான் 3 மாதம் கேட்டேன். அப்போ இவ கேட்கல. இப்போது அவன் வேணான்னு சொல்லிட்டான் போலக்கு. அதான் என்கிட்ட வந்து ஜேகே எனக்கு வாழ்க்கைத்தா, எனக்கு அதுதா இதுதான்னு. ஏய் வயன், இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ எவ்வளோ பெரிய பணக்காரியாக வேணால் இருந்துக்கோ, ஆனால் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறேன். ஜேகே ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே, எனக்கு நீ தான் வேணும் ஜேகே. நான் எல்லாத்தையும் யோசித்தேன், 2 நாள் முன்னாடி யோசித்தேன் ஜேகே. எனக்கு நீ தான் தோணுச்சு. ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோ. உனக்காக நான் என் ஃபேமிலியை விட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஆனால் ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. லியா கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் மட்டும் எங்கேயோ போகிறான். இப்போ நீங்கள் ஜேகே உங்கள் காலில் விடுறேன் ஜேகே, என்னை ப்ளீஸ் ஜேகே என்னை ஏற்றுக்கோ ஜேகே. ஏய், இதே மாதிரி தானடி நானும் கெஞ்சினேன். என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்தேன்ல. என்ன சொன்னேன்? எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன் மேலே லவ்வே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நான் கேட்டல, என்கிட்ட ஜேசன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது என்ன சொன்னேன்? உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீயே ஒரு மிடில் கிளாஸு அப்படின்னு நினைக்கேன் சொன்னல. சொல்லு, இப்போ சொல்லு வயன், இப்போ சொல்லு அப்படின்னு ஜேகே கேட்டோடனே உங்களுக்குலாம் மனசு உடையுது. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. லியா பார்த்துட்டு ஜேகே பாவம் ஜேகே அந்த பொண்ணு அப்படின்னு மாதிரியே சொல்கிறா. லியா நீ வாய் முட்டு வா அப்படின்ட்டு ஜேகே மட்டும் அப்படியே மணமேடை கூப்பிட்டு போய் லியாவுக்கு ட்ரிங்க் போகலான்னு வரும்போது ஜேகே அது மட்டும் அண்ணாது ஜேகே, என்ன இப்போ ஏற்றுக்கோ ஜேகே, நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஜேகே அப்படின்னு நீங்கள் அழறீங்க. ஜேகே கேட்க மாட்டேங்கிறான். அவன் அப்படி தான் லியாவுக்கு மோதிரம் போடலான்னு வரும்போது இப்போ அப்படியே ஜேகே அப்போ பார்த்துட்டு ஜேகே நிறுத்து, இப்போது எனக்கு எல்லாம் புரியுது ஜேகே. அந்த பொண்ணு பின்னாடி 3 மாதம் நீ சுற்றினதான் ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு அப்போ விருப்பம் இல்லை, இப்போ விருப்பம் இருக்குது. அது அந்த பொண்ணு பண்ண தப்பு.
அவள் முன்னாடியே அவள் விருப்பத்தை சொல்லியிருந்தானா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னோடனே இப்போ நீங்கள் அப்படியே அழறீங்க. சரி ஓகே, இப்போ நீ உன் விருப்பத்தை சொல்கிற, ஆனால் இப்போ ஜேகே வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான். அந்த டைமில் போய் உன் விருப்பத்தை சொல்லி என்னமோ என்ன ஆக போகுது அப்படின்னு இப்போது அப்படி கேட்குற. அங்கிள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அங்கிள், நான் ஜேகேவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனை ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஏன்பா இவள் பேச்சை கேட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். இவன் என் வாழ்க்கையை அழிச்சிருவாப்பா அப்படின்னு நான் ஜேகே சொல்கிறேன். இல்லை ஜேகே, அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் ஜேகே, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, அழறீங்க. ஜேகே கேட்காம ரிங் போடலான்னு வரும்போது ஸோ பிள்ளையா பார்த்துட்டு ஜேகே வேண்டாம், நீங்களும் வயன் தான் சேரணும்னு இருக்குது. நான் ஏன் ஜேகே நடுவில் வந்துட்டு வேண்டாம் வயன் நீங்கள் வாங்கலாம் அப்படி சொல்லி கேட்கோனே இப்போது ஜேகே பார்த்துட்டு ஏய் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட கொன்னுடுவானே அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா பார்த்துட்டு ஜேகே நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்க வயன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நிற்க வச்சுட்டு இதெல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ப்ராங்க் தான். ஸோ ஜேகே உங்களை லவ் பண்ணுறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அன்றைக்கி நீங்களும் ஜேகே ஒரு 2 நாள் முன்னாடி பேசுனீங்களா, ஸோ அப்போயே அதெல்லாம் நான் காதில் வாங்கினேன். அப்போ ஜேகேக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவன் அப்பயே சொல்லிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்கள் நடுவில் சும்மா உங்களை ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் பண்ணலான் தான். ஸோ நீங்கள் நில்லுங்க அப்படின்னு அவள் சொன்னோன்னே நீங்கள் அப்படி இல்லையாவே பார்த்துட்டு தேங்க்யூன்றீங்க. எதுக்கு தேங்க்ஸ்லாம் ஜேகேட்டு சொல்லுங்கள். இப்போ ஜேகே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஏன் அப்படி பண்ண அப்படி கேட்குறீங்க. ஏய் சும்மா தாண்டி விளாண்ட அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஜேகே ஓடி போய் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்கே இருக்கவங்கள என்னடா ஏதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லையாவும் சரி ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஸோ அப்படி தான் ஜேகே இப்போ பார்த்துட்டு சரிம்மா அழாதன்றாங்க. இப்போ அப்படி தான் அப்படியே இந்த டைம்லாம் போகுது. இப்போது பையனோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சரி பொண்ணோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்கள விட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஜேகேவை ஏற்றுக்கல. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஜேகேவை ஏற்றுக்குறாங்க. அப்படி தான் உங்களோட லைஃப்பும் ஜேகேவோட லைஃப்பும் டோட்டலி மாறிடுச்சு. ஸோ இதோடய நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஹேமா எப்படி இருக்குன்னு சொல்லு ஓகேவா. ஸோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ சீக்கிரம் வா, உனக்காக தான் வெயிட்டிங். ஸோ அப்புறம் நிறையா பேசலாம் ஓகேவா. தென் உன் டேவை நல்லா என்ஜாய் பண்ணு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஓகேவா. ஸோ கதை எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லு. நீ கேட்டபடியே ஸ்ட்ரேஞ்சர் பாய் ஃப்ரெண்ட் உன் பர்த்டே அன்றைக்கே நான் கரெக்டாக போட்டுட்டேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா. தென் லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. தென் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லணும் ஓகேவா. தென் என்னோடய செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் என் ஃபஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி இருக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஹேமா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணு. தென் லைக் பண்ணிவிடு. தென் ஓகே நீங்களும் அவளுக்கு விஷ் பண்ணணுன்னா விஷ் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ ஓகே நாளைக்கு நம்ம ஜிம்னோட ஒன் ஷாட்டோட பார்க்கலாம் ஓகே. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா பாய்.